குடும்பத்தில், ஏசப்பாவுடைய குடும்பத்தில், பிதாவுடைய குடும்பத்தில் நாமும் அவருடைய பிள்ளைகளாக அந்த குடும்பத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எல்லாம் தேவனுடைய குடும்பம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், அந்த குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு உள்ள நம்ம எல்லாரும் அவருடைய குடும்பத்தின், தேவ குடும்பத்தின் அங்கத்தினர்களாக, நபர்களாக, பிள்ளைகளாக, சுதந்திரர்களாக, சுதந்திரவாளிகளாக நாம் இருக்கிறோம் என்கிறது முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அந்த தேவனுடைய குடும்பம் நாம எங்க இருக்கிறோம் அப்படிங்கிறதை இங்க எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே தான் நம்ம 12வது அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம். வாசிங்க, எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 22, 23 ஒருத்தர் வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000, 10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் 24 பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். எங்க வந்துட்டோமா? நாம நீங்களும் நானும் எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? எங்க வந்து சேர்ந்திருக்கிறோம்? புரியுதுங்களா? அல்லேலூயா. புரியுதுங்களா எல்லாருக்கும்? எங்க வந்துட்டோமா? முதலாவது அதாவது நீங்கள் சீயோன் மலையிடத்துக்கு வந்து விட்டீர்கள். சீயோன் மலையினாக்க தேவன் தங்குகிற பரம வாசஸ்தலம்னு சொல்றாங்க இல்லைங்களா, பரலோகம். அதுக்கு பேரு தான் இங்கே சீயோன் மலை, தேவன் தங்குகிற இடம். ஆமென். அதுதான் சீயோன் மலை. இப்ப தேவன் தங்குகிற இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இரண்டாவது, ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்துக்கும் அங்க வந்தாச்சு. ஆமென். இப்போ 1000, 10,000 தேவ தூதர்களிடத்தும் வந்தாச்சாம். எங்க வந்துட்டோம் நாம? 1000, 10,000 இருக்கிற தேவ தூதர்களிடத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம இருக்கிற இடத்துல எவ்வளவு பேர், யார் யார் இருக்கிறாங்க? நாம எங்க நிற்கிறோம்? தேவனுடைய சமூகத்துக்கு முன்னால நிற்கிறோம். தேவன் வந்துட்டாரு, தேவ தூதர்கள் வந்துட்டாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்மளை சுற்றிலையும்? 1000, 10,000 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அங்க வந்துட்டோம். பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையிடத்துக்கும் வந்துட்டோம். சர்வ சங்கமாகிய சபை, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்துக்கு வந்தாச்சு. பூர்ணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்துக்கு வந்தாச்சு. அல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தாச்சு. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். எங்க வந்துட்டு இருக்கிறோம்? நம்ம எங்க இருக்கிறோம்னு உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியுதா? நம்மை சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரியுதுங்களா? முதல்ல 1000, 10,000 தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள்.
நம்ம யாருக்கு முன்பாக வந்திருக்கிறோம்? ஏசப்பாவுக்கு முன்னால வந்தாச்சாம். ஏசப்பா நமக்கு முன்னால இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும் நியாயாதிபதி ஆகிய தேவனத்துக்கு வந்தாச்சு. பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்தில் வந்தாச்சு. நீங்க நினைச்சு கூட நான் தனியா இருக்கிறேன்னு நினைச்சிடாதீங்க. யாரு தனிமையா இல்லை. நீங்க தேவனுடைய குடும்பத்துக்குள்ள முதலாவது வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஆமா, நம்ம யாருடைய குடும்பம்? தேவனுடைய குடும்பம். ஆமா, அல்லேலூயா. நம்மை படைத்த நம்முடைய தேவனுடைய குடும்பத்துக்குள்ள முதல்ல வந்துட்டோம். 25 வாசி பாருங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நான் சொல்றதுக்கு முன்னால அங்கே சொல்லுது வார்த்தை. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? பேசுகிறவருக்கு செவி கொடாதபடிக்கு. அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்க. அப்ப செவி கொடுங்க, கவனிங்க, கர்த்தருடைய வசனத்தை சரியா கவனிங்க. அப்பதான் நீ விளையாட்டுத்தனமா ஏதோ ஒரு பலவீனமான ஒரு நிலையில ஒரு சோத்திரம் பேத மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா சத்துரு அப்படியே வாயில போட்டு உங்களை விழுங்கிட்டு போயிடுவான். ஒரு பேய் ஒரு முறை வந்து சொல்லிச்சு, நீ எனக்கு ஆட்டை கொண்டு வந்து வெட்டல, உன் பிள்ளைய வாயில போட்டுக்கிறேன்னு சொல்லிச்சு ஒரு பேய் வந்து. இது யார்? இது அது பேய். யார வாயில போடுதான்? உன் பிள்ளைய வாயில போடும் சொல்லுங்க. அவ்வளவு தைரியமாது. அப்பா அம்மா எல்லாம் பதறி போயிட்டானுங்க. பக்கத்தில் நின்னவனுங்க, எதிரில் நின்னவனுங்க. வாயில போட்டுக்குவியா நீ? பேயே. நீங்க எல்லாம் அப்படித்தான் வாயில போட்டுக்கின்னு இருக்குது. அதான் வேதம் அப்படித்தான் சொல்லுதுங்க. உங்கள் எதிராளியாய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று. உண்மைதானே? அது என்ன பண்ணுதான்? எவனை விழுங்கலாமோ என்று. அப்ப அந்த பேய் அங்க அன்னைக்கு சொன்னது கரெக்ட் தானே? வாயில போட்டுக்குவேன்னு சொல்லுதுங்க அந்த பேய். வேதம் அதைத்தான் சொல்லுது. அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரியிறானா, கட்சிக்கிற சிங்கம் போல. நீ எத்தனை பேரை வாயில போட்டான் தெரியுங்களா? அவன் வாயில போட்டுக்கினே இருக்கான், விழுகினே இருக்கிறான். அவன் நடக்கிற காரியம் அதுதான். ஆமென். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். தேவன் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை ஸ்தோத்திரம் பாதுகாக்கிறவர், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நம்மை உடுத்துகிறவர், நம்மை இந்த பூமியில நடத்துகிறவர், நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். நீ என்னென்னவோ சொல்லலாம். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் அதை முதல்ல சொல்லுங்க. ஆமா, எங்க இருக்கிறோம்? முதல்ல சீயோன் மலையில இருக்கிறோம். பரம எருசலேம் அந்த நகரத்துக்கு உள்ள இருக்கிறோம். 1000-10000 தேவ தூதர்கள் சூழ்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மத்தியத்துல நாம இருக்கிறோம். இங்கே ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். சோத்திரம் நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஏசப்பாகிட்டே வந்துட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பிதாவாகிய தேவன் நமக்கு முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாகிய தேவனத்துக்கு வந்து விட்டோம். இவ்வளவு பேருக்கு மத்தியத்தில் நம்ம இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் 1000-10000 தேவ தூதர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவ்வளவு பேர் தானே இருப்பாங்க. 1000-10000 தேவ தூதர்களுக்கு மத்தியத்தில் இருக்கிறோம்.
நம்மை சுற்றிலும் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு. ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை பெரிய பாதுகாப்புக்கு உள்ள இருக்கிறோம். எத்தனை பேருக்கு இது புரிகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள இங்க வந்தாச்சு. எங்க நிக்கிறோம்? நம்ம யாருக்கு முன்னால நிக்கிறோம்? சரி, நமக்கு முன்னால யார் இருக்கிறது? நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறது? எத்தனை பேர்கள் இந்த வசனத்தை அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நான் என் தேவனுடைய குடும்பத்துக்கு உள்ளே தான் இருக்கிறேங்கிறவங்க கைதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எங்க இருக்கிறோம்? நம்ம எல்லாரும் தேவனுடைய குடும்பத்தோடு, தேவனுடைய குடும்பத்தோடு, அவரோடு, அவருக்கு உள்ளாக இருக்கிறோங்கிற அந்த நம்பிக்கை, அந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒண்ணு தனியா இல்லை, நான் ஒண்ணு அனாதை இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன இல்லை? தனிமையா இல்லை. நான் ஒண்ணு யாருமே இல்லை, அனாதை இல்லை. நான் ஒண்ணு அனாதையா இல்லை. நான் யாரோட இருக்கிறேன்? நிறைய பேர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லப்பா, நான் ஒரு அனாதை, நான் ஒரு திக்கற்றவன், எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. நிறைய முறை நம்ம அதை சொல்லுவோம். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி திக்கற்றவங்க, அனாதைகள் நாம இல்லைங்க. நமக்கு தகப்பன் ஒருவர் உண்டு. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பன். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பனுடைய மடியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் 1000 10,000 தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் இத்தனை பெரிய பாதுகாப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம ஒருவரும் தனிமையானவர்கள் இல்லை. ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. என்னைக்கும் மறைந்திருப்பீரோ, புறத்தவர்க்கு விடுவீரோ. ஏழைகளை மறப்பீரோ, வேலைகளை மறப்பீரோ. இயேசுவே மனம் இறங்கும், இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. நாம ஒன்னும் அனாதைகள் இல்லை, நாம ஒண்ணு திக்கற்றவங்க இல்லை. நமக்கு பரமபிதான் தேவனாகிய கர்த்தர் நம்ம பரம தகப்பன். அவர் நமக்கும்பாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். நாம் அவரோடு, அவருக்குள்ளே, அவரோடு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் 1000 10,000 தேவ தூதர்களை கட்டி நிறுத்தி இருக்கிறார்.
ஓ பெரிய பாதுகாப்பு, எத்தனை பெரிய சமூகம், அந்த சமூகத்துக்கு உள்ள நீங்களும் நானும். ஆமென், ஆமென், ஆமென். கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதோ நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, ஆஹா கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஆமென். இதை நினைக்கும் போது எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எங்க இருக்கிறோம்? நாம பிதாவுக்கு முன்னால நிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவருடைய பிள்ளைகளாகிய நாமெல்லாம் குட்டி ராஜாக்கள். ஆமென். நம்ம அப்பா ராஜா, நம்மெல்லாம் யாரு? குட்டி ராஜாக்கள். ஆமென், ஆமென். அப்ப குட்டி ராஜாவுகளுக்கு இருக்கிறதான பாதுகாப்பு பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. ஆமென். நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க தனியா போறேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்களை சுற்றிலும் ஆமென் தேவ தூதருடைய கூட்டம் உங்களுக்கு முன்னும் பின்னும் போய்க்கு நடக்கும். நீங்க ஒரு சுடுகாட்டு பக்கத்துல போனீங்கன்னா அங்க இருக்கிற பேய் ஒண்ணுமே அங்க நிக்காது. மொத்தம் ஏரியாவை காலி பண்ணி ஓடி போயிடும். ஏன்? நம்ம கூட வந்திருக்கிறது யாரு? தேவ தூதருடைய கூட்டம். அவங்க நம்மை பாதுகாக்க இங்க வந்திருக்கிறாங்க. அவங்க முன்னையும் பின்னையும் பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும் வரை நிற்பாங்க. பேய் பார்த்து அங்கிருந்து என்ன பண்ணி போயிடும்? சுடுகாட்டை விட்டு எஸ்கேப் ஆகி வேற ஊருக்கு ஓடி போயிடும். ஆமென், அல்லேலூயா. நமக்கு முன்னால ஒண்ணுமே நிற்க முடியாதுங்க. அவ்வளவு பெரிய அதிகாரம். இப்ப பாருங்களேன், இன்னும் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். வாட்சி பாருங்கப்பா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல 23வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவன் வசனத்தை கைக்கொள்வதனால என் பிதா அவனிடத்தில் அன்பாயிருப்பார். நாங்கள், ஏசப்பா என்ன சொல்றாரு? நான் சொல்லல, நாங்கள். யார் யார் வர்றாங்க? இப்போ பிதா வர்றாரு, ஏசப்பா வர்றாரு. ஏசப்பாவுக்கு உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அவருக்கு பேர் என்னன்னா கிறிஸ்துவின் ஆவியானவர். அல்லேலூயா. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்? அவனுக்குள்ள வாசம் பண்ணுவோம். ஏசப்பாவை யாரெல்லாம் ஏற்றுக்கிறீங்களோ, ஏசப்பாவை விசுவாசிக்கிறீங்களோ,
கர்த்தருடைய வசனத்தை நம்புகிறீர்களோ, தேவ வசனத்தை விசுவாசிக்கிறீங்களோ, இந்த வசனத்தை விசுவாசித்து அவரை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது ஆமென், அல்லேலூயா, முதலாவது ஆண்டவரிடத்திலே அன்பாயிருந்து. வாசிப்ப அந்த வசனத்தை மறுபடியும். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட அன்பா இருக்கிறோம்? ஏசப்பா கிட்ட உண்மையா அன்பா இருக்கிறது எத்தனை பேர்? ஒரு நாளைக்கு ஏசப்பாவுடைய பாதத்தில் எத்தனை முறை போய் விழுந்து கிடக்குறீங்க? எத்தனை முறை போய் விழுந்து ஜெபிக்கிறீங்க? ஏசப்பாவை எவ்வளவு, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தேடுறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல? அன்பா இருந்தா உங்களால சும்மா இருக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? உட்கார்ந்துக்கின்னு பாத்திரத்தை கழுவிக்கணும், போடவே எல்லாமே வேலை செய்ய வேண்டியதுதான். செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு எங்க போய் உட்கார்ந்துடணும்? மரியாளோ தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தோம். அவங்க அல்லேலூயா. இப்ப மாத்தாள் கிட்ட சொல்றாரு ஆண்டவரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். அவங்க 24 மணி நேரமும் உலகத்துக்காக, உலகத்துடைய வாழ்க்கைக்காக, காரியங்களுக்காக நான் பிரயாசப்படுறேன்னு சொல்லி 24 மணி நேரம் அந்த உலகத்து கவலைகளே நீ மூழ்கி போயிருந்தீங்கன்னா, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய அன்பு அல்லது தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மைகள் உங்களுக்கு உள்ள எப்படி கடந்து வரும்? உலகத்துல வாழ்றதுக்கே பிரயாசப்படுறீங்க 24 மணி நேரம், உங்களுக்கு அதே பொழப்பு. என்ன சொல்ற, எவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்துட போறீங்கன்னு கேக்குறேன். எவ்வளவு காலம் வாழ்ந்துடுவீங்க உலகத்துல? சாதிச்சிடுவீங்களா? சாதிச்சிடுவீங்களான்னு கேக்குறேன். என்ன சாதிச்சிடுவீங்க? கொஞ்சம் சொன்னாங்க, ஐயா இப்பவே காடு வாங்குது, வீடு போங்குது. ஒருத்தர் சொன்னாங்க, அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உலகத்துல. எனக்கு எந்த நம்பிக்கையில இவ்வளவு தைரியமா வாழ்றீங்க? கத்தரைங்க ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க தேவனிடத்தில், இயேசப்பாவிடத்தில் அன்பா இருந்தால் உங்களால ஒரு வினாடி கூட அவரை விட்டுட்டு உங்களால தூரமா இருக்கவே முடியாதுங்க. அதுதான் அன்பு. ஆமென். எப்போதான் அவரை போய் சந்திக்கிறது? எப்போதான் அவரை போய் பார்க்கிறது? எப்போ மறுபடியும் அவரிடத்துல போய் பேசுகிறது? ராத்திரி கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும், ஒரு 11 மணிக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து முழங்கால நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாசமா எங்க மறுபடியும் நீங்க ராத்திரி 7:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கணும். மறுபடியும் இவ்வளவு நேரம் ஸ்தோத்திர ஜெபம் பண்ணி படுங்க அப்படின்னு. இல்லை எனக்கு முடியல, மனசு வரல. ஏன்னா என்ன, அவளுடைய நாளைக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போகணுமே சபைக்கு. ஆமா, வசனத்தை எடுக்கணுமே. எங்க இருந்து எடுக்கணும்? ஏசப்பா கிட்ட இருந்து தான் எடுக்கணும். ஆமென் ஆமென். ஜீவ ஊற்றி ஜீவ தண்ணீர் யாரு? ஏசப்பா. அங்க இருந்து தான் எடுக்க முடியும், அங்க இருந்து தான் எடுக்கணும். வேற எங்க இருந்து எடுக்க கூடாது, எடுக்கவும் முடியாது. இதுக்கு அடுத்த உலகத்துல இருந்து தான் எடுக்கணும். ஒரு முறை ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கும் போது, நான் ஒரு மலையின் மேல நின்றுகிட்டு இருக்கிறேன். அந்த தரிசனத்துல மலை மேல நின்றுகிட்டு இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. அந்த மலையில இருக்கிற எனக்கு என்ன வேலை தெரியுமா? அந்த மலையை சுற்றிலும் செடிகள் இருக்கிறது. நல்ல உயரத்துல செடிகள் இருக்கிறது. அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துற வேலை என் வேலை. என் கையில ஒரு பக்கெட் மாதிரி ஒரு ஒரு தூக்குவாளின்னு சொல்லுவாங்க பாருங்க, அது என் கையில இருக்குது. அந்த அந்த மலையில உச்சியில ஒரு சின்ன குளம் இருக்கிறது. ஒரு குளம் இருக்குது, உச்சியிலேயே இருக்குது குளம். இது என் பக்கத்திலே இருக்குது குளம். நான் நிக்கிற இடத்துல இருந்து என் பக்கத்துல தான் அந்த குளம் இருக்குது. நான் நிக்கிறது மலையின் மேல, மலையை சுற்றிலும் செடிகள். ஆமென். இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த தண்ணியை மொண்டு என்ன பண்ணணும்? இந்த செடிகளுக்கு ஊற்றினா தான் என்னுடைய வேலை. நல்லா கவனிங்க.
இப்ப செடி எது மேல இருக்குது? மலையின் மேல. மலை யாரு? நம்ம ஏசப்பா தான் மலை. ஆமென். கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமென். செடிகள்லாம் எங்க நடப்பட்டு இருக்கிறது? மலையின் மேலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மலை யாரு? கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமென். கண்மலை மீதன் கால்கள் இருத்தேனே, உன்னதங்களில் உட்காரச் செய்தே. கண்மலை மீதன் கால்கள் இருத்தேனே, உன்னதங்களில் உட்காரச் செய்தே. உலையான சேற்றில் இருந்த கழுவி காத்து வருகிறேன். உலையான சேற்றில் உணர்ந்த என்னையும் கழுவி காத்து வருகிறேன். அண்மை மீத கால்கள் இருக்கிறேன், உன்னதங்களில் உட்கார செய்தேன். எங்க நின்றுகிட்டு இருக்கிறோம்? கண்மலையாகி ஏசப்பா மேல. அந்த தரிசனத்துல எனக்கு அப்படிதான் காண்பிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சபை யாருக்கு மேல கட்டப்பட்டு இருக்கிறது? கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட சபை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல், இந்த கல்லின் மேல். ஆமென். நிறைய பேர் சொன்னாங்க இந்த கல்லுன்னு சொன்னா பேதுரு பத்தி சொன்னாரு ஆண்டவர் அப்படின்னு. எனக்கு ஏசப்பா பத்தி சொல்றாரு, அவரை பத்தி தான் சொல்லி இருக்கிறாரு. இந்த கல் ஒருவன் மேல் மோதினால் அவன் நசுங்கி போவான். இந்த கல்லின் மேல் ஒருவன் மோதினால் நொறுங்கி போவான். இந்த கல் ஒருவன் மேல் மோதினால் அவன் நசுங்கி போவான். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவே. ஆமென். இந்த கல் யாரு? ஏசப்பாலா. ஆமென். ஆமென். அந்த கண்மலையின் மேல், அந்த கல்லின் மேல் சபையானது கட்டப்பட்டு இருக்கிறது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆமென். ஆமென். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா கண்மலையின் மேலே, எல்லாரும் கண்மலையின் மேலே. அந்த தரிசனம் எனக்கு அப்படிதாங்க கிடைச்சது. அப்படிதான் ஆண்டவர் எனக்கு காண்பிச்சாரு. மலை, மலை உச்சி, அந்த மலையை சுற்றிலும் செடிகள். எனக்கு வேலை என்ன தெரியுமா? அங்கிருந்து தண்ணீரை மொண்டு, அந்த குளத்திலிருந்து தண்ணீரை மொண்டு செடிகளுக்கு ஊற்றணும். அதான் என்னுடைய வேலை. ஆமா. ஒவ்வொரு நாளும் நான் தெய்வ சமூகத்தில் ஸ்தோத்திரம், நான் எதிர்பார்க்கிற காரியம் பல மணி நேரம், ஒரு வாரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு வாரம் எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். ஏசப்பா, நீங்க தான் பேசணும், நீங்க தான் எனக்கு வார்த்தை தரணும், நீங்க தான் பேசணும். நான் சும்மா அப்படி நின்றுகிட்டு இருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அவர் இல்லைன்னா நாம என்னத்துக்குங்க இருக்கணும்? அவர் வராம நாம ஏன் அந்த ஊழியத்தை செய்யணும்? அவர் இல்லாம அந்த ஊழியம் செய்தால் அது உருப்படுமா? அப்பா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இல்லாம எதையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பாவை விட்டுவிட்டு ஒருத்தன் ஊழியம் செய்தா அது எந்த விதத்துல நியாயமானது? அவரோடு இருந்துதான் செய்யணும், அவரை சார்ந்து கொண்டுதான் செய்யணும், அவரை முன்ன நிறுத்தித்தான் செய்யணும். அதுதான் ஊழியம். ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் வசனத்தை அவன் கை கொள்ளுவான், பிதா அவனிடத்தில் அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து என்ன பண்ணுவோம்?
வாசம் பண்ணுவோம், அவனுக்கு உள்ள நாங்க வந்துடுவோம். ஆமென், ஆமென். ஏசப்பாவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏசப்பா கிட்ட எவ்வளவு பேர் அன்பா இருக்கிறீங்க? எத்தனை பேர் அன்பா இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வம் உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழுவத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதத்தை ஆராதத்தை ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஒரு நாள் அல்லோட எனக்கு இந்த ஊழியம் நாள் தான் அப்பா கொஞ்ச நாளைக்கு ஸ்தோத்திரம் உடைய தாய் தகப்பனுக்கு நான் வேலை செய்து அவங்களுக்கு ஒரு ஆதரவா நான் இருக்கணும்ப்பா. நான் அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு. அதனால நான் ஊழியத்துக்குன்னு வந்து அவங்கள விட்டுட்டேன், கைவிட்ட நிலையில போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பிள்ளை, ஆம்பளை பிள்ளை, கண்டிப்பா அவன் நமக்கு வயதான நாளில் நமக்கு எதனால உதவி செய்வான், என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான் அப்படின்னா கண்டிப்பா அவங்க என்னை நினைச்சிருப்பாங்க, என் மேல நம்பிக்கை வச்சிருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி போயிடுச்சு. எல்லாரையும் நான் விட்டுட்டு ஆண்டவரே ஊழியத்துக்குன்னு சொல்லி வந்துட்டேன். இப்போ போய் நான் ஸ்தோத்திரம் அவங்களை இந்த நிலையில விட்டு நான் எப்படிப்பா ஊழியம் செய்யறது? அதனால நான் கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமைகளை செய்துட்டு அப்புறம் ஆண்டவருக்கு சுத்தம்னா நான் வர்றேன் ஊழியத்துக்கு. இப்ப இவங்களை இந்த நிலையில விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணி அழுதுக்குன்னு இருக்கிறேன். ஏன்னா ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சவன் ஒருத்தன் வந்தான், அவன் என்னை பார்த்த உடனே அவன் கேட்குறான், அதாவது பிசாசு தான், பிசாசுடைய ஆவி உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் வந்த உடனே கேட்குறான், ஏண்டா அவன் வந்து எனக்கு வயசான பெரிய ஆள்தா, என்னை விட பெரியவர், போட வரான்னு தான் பேசுவார். ஏண்டா நீ வந்து ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி பைபிளை தூக்கிட்டு நீ பாட்டு போயிட்ட, உங்க அப்பா அம்மாவை யாருடா பார்க்கறது? அவங்கள பிச்சை எடுக்க வச்சுக்கிட்டு நீ போயிட்டியா? அவங்க போய் பிச்சை எடுக்கட்டும், நீ போற இடம்லாம் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், நீ சாப்பிட்டுக்கின்னு நல்லா இருக்கலாம், உங்க அப்பா அம்மா அப்படி விட்டு போறியடா. இந்த வார்த்தையை சொன்ன பாருங்க, நான் ரொம்ப உடைக்கப்பட்டு ரொம்ப உடைஞ்சிட்டேன். அவன் சொல்றது ஒரு விதத்துல நியாயமா தெரியுது. கர்த்தருடைய சமூகத்தில் அன்னைக்கு உபவாசம் எடுத்து, உபவாசம் அன்னைக்கு கண்ணீரோடு அழுகுறேன், ஆண்டவரே எங்க அப்பா அம்மா இப்படி விட்டுட்டு நான் போயிட்டேனப்பா,
இந்த நிலையில் இருக்கிறாங்க. அவன் சொல்றது கூட ஓரளவு நியாயம் தானே. இப்படி நான் விட்டுட்டு போயிட்டேன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதனா ஒன்று ஆச்சுனாக்க உங்களுடைய நாம தானே தூசிக்கப்படும். இந்த மாதிரி ஏசப்பாவை ஏற்றுக்குனா அப்பா அம்மா விட்டுட்டான், அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கெதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனால் நான் போய் கொஞ்ச நாளைக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக இருக்க போறேன்னு சொல்லி என்னை தயவுசெய்து மன்னிச்சிடுங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் ஸ்தோத்திர இனி நான் ஊழியம் செய்ய போறதில்ல, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆதரவாக இருக்க போறேன். இந்த வார்த்தையை சொல்லி நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் நான் அதைத்தான் விரும்புறேன். எப்படி நின்று ஜெபம் பண்ணும்? நேர் முழங்கால நின்று தான் ஜெபிக்கணும். உங்க ஜெபங்கள் ஏறெடுக்கப்படணும். உன் ஜெபம் உடனே கேட்கணும். ஆண்டவர் பரத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பணும்னா எப்படி ஜெபம் பண்ணணும்? முழங்காலிலே நின்று நீ கதறி செபிக்கிற ஜெபங்களை தேவன் அப்பொழுதே கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீங்க யாருன்னா இருங்க, ஏசப்பா பிள்ளைனா இருங்க, ஏசப்பா பிள்ளை இல்லாம கூட இருங்க, யாருன்னா இருங்க. தேவ சமூகத்தில் முழங்காலில் நின்று அவரை விசுவாசித்து உண்மையாய் கதறி செபிப்பீர்கள், ஆனால் தேவன் உங்களுக்கு உடனே செவி கொடுப்பார். அவன் நான் ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன், அழுதுக்குன்னு இருக்கிறேன், கதறிக்குன்னு இருக்கிறேன், நேர் முழங்கால நின்று ஜெபம் பண்றேன். உடனே ஸ்தோத்திரம், நான் நின்று கொண்டு இருக்கிற நான் அப்படி சார்ந்து இப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறேன், சுவர் ஓரமா நின்றுக்கிட்டு இருக்கிறேன். சும்மா அப்படி கையை அப்படி வச்சுக்கின்னு சும்மா சப்போர்ட் பண்ணிக்கின்னு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னால ஒருத்தர் ஓடி வர்றாரு பாருங்க. உடனே தரிசனம், சுவர்லாம் காணும். உடனே எனக்கு முன்னால ஒருத்தர் ஓடி வர்றாரு. யாரு? கர்த்தருடைய தூதன். ஆமா, யாரு ஓடி வர்றது? ஆமா, செய்தியை கொண்டு வர்றவங்க கர்த்தருடைய தூதர்கள் தான். கர்த்தருடைய தூதர் ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்க்கிறேன், அவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே தெரியுது எனக்கு. ஆமா, அல்லேலூயா. எனக்கு முன்னால நின்றுட்டு வேதத்தை சீக்கிரமா எடுனாரு. நான் தூக்கத்தில் இல்லைங்க, நான் நல்ல விழிப்போடு இருக்கிறேன். விழிப்புனா கண்ணு திறக்கல, அவ்வளவுதான். நல்ல உணர்வோடு இருக்கிறேன். ஆமா, நான் சொல்லி சொல்லி அழுது ஜெபம் பண்ணிக்கின்னு இருக்கிறேன். இப்ப இவர் பேசின உடனே நின்ன உடனே தெரிஞ்சிச்சு கர்த்தருடைய தூதன் நிக்கிறார். அவர் என்ன சொல்ல போறாரு கவனிக்கலாம், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். வேதத்தை எடுனாரு. வேதத்தை எடுனா கண்ணை திறந்ததான் பைபிள் எடுக்கணும். பைபிள் பக்கத்துல தான் வச்சிருக்கிறேன். எனக்கு நல்லா தெரியுது, கண்ணை திறந்தா இவரை பார்க்க முடியாதுன்னு தெரியுது எனக்கு. நான் அவரே கவனிச்சுக்கினே இருக்கிற. மறுபடியும் கண்ணை திறக்கவே இல்லை. நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன்னு நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்ணை திறக்கவே இல்லை, பைபிள் எடுக்கவே இல்லை. 2வது முறையும் சொல்றாரு, வேதத்தை சீக்கிரமா எடுனாரு. நல்ல வேலை அவருக்கு நம்ம மேல கோபம் வரல. என்ன கோபம் வந்துச்சுன்னா என்னென்னவோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, தெரியும் தானே. வேதத்துல சகரியாவுக்கு என்ன பண்ணிட்டு போயிட்டானா? தேவதூதன் என்ன பண்ணிட்டு போயிட்டாரா? யோவான் பிறக்கிற வரை ஊமையா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார். தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன கீழ்ப்படியல் அப்படின்ட்டு சொன்னதை கேட்க மாட்டேங்கிறான், விசுவாசிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி. சரி, இப்போ என்னை பத்தி அவருக்கு தெரியும். நான் விசுவாசத்துல தான் இருக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன்னு கண்டிப்பா அவருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆமா, கண்ணை திறந்தா அவரை பார்க்க முடியாதுன்னு கண்டிப்பா நான் யோசிக்கிறேன்னு அவருக்கு தெரியுது. 2வது முறை சொன்னார் பாருங்க, நான் திறக்கல, கண்ணை திறக்கல. 3வது முறை அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. யோவான் 21:16 எடுத்து சீக்கிரமாய் வாசி. யோவான் 21:16 எடுத்து சீக்கிரமாய் வாசி அப்படின்னா அவரே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. சொன்னதுக்கு பிறகு ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஜெபத்தை முடிச்சுட்டு கண்ணை திறந்து அப்புறம் பைபிள் எடுத்து பார்க்குறேன். அப்பதான் அந்த வசனம் என்னங்கிறத பார்க்குறேன்.
அதுவரை இந்த வசனத்தினுடைய என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன்னா ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஊழியத்தில் இருக்கிறேன். அவ திறந்து பார்க்கிற வாசிங்க. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக சொன்னாரு. ஆமென். பேதுருவுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு போன வார்த்தை. அதுக்கு அடுத்து என்னது? ஆடுகளை மேய்ப்பாயாக. அது ஒரே வசனம் தான். அது முதல்ல என்ன கேட்டாரு? என்னை நேசிக்கிறாயா? இங்க நம்ம வசனத்துல வாச்சோம், என்னை நேசிக்கிறவன், என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் வசனத்தை கைகொள்ளுவான். ஆமென். அப்ப கைகொள்றதுனால பிதா அவனிடத்தில் எப்படி இருப்பாரு? அன்பா இருப்பாரு. நாங்கள் என்ன பண்ணுவோம்? அவனிடத்துல வாசம் பண்ணுவோம். இதைதான் நம்ம ஏற்கனவே வாய்ச்சோம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஆமென். இப்ப அதுக்கு பதில் அவர் சொல்ற, ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே, உமக்கு தெரியும் நான் நேசிக்கிறேன். ஆமென். இப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இவ்வளவுதான். இத சொல்லிட்டாரு. இப்போ இந்த வசனம் எப்படி பேசுது தெரியுமா என்கிட்ட? உடனே அப்படியே ரிட்டர்ன் திரும்பிடுச்சு எனக்கு. என்ன சொல்லுது? நீ என்னை நேசிக்கிறாயா? நான் சொல்றேன், ஆமாண்டவரே. இல்ல, என்னை நேசிக்கிறாயா இல்ல உங்க அப்பா அம்மாவை நேசிக்கிறியான்னு கேக்குது. இந்த வசனம் என்கிட்ட பேசுதுங்க. என்னை நேசிக்கிறாயா, உன் அப்பாவையும் அம்மாவையும் நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு அவரு. என்ன பதில் சொல்லுது? இப்போ என்ன பதில் சொல்லுது? இல்லைன்னு சொல்லலாமா இல்ல ஆமான்னு சொல்லலாமா? கொஞ்ச நேரம் யோசிச்சேன். இல்லாண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். உங்களை தான் நேசிப்பேன் அப்படி சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு, என்னை நேசிக்கிறது உண்டானா என் ஆடுகளை போய் நீ, உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு புறப்படு, என் ஆடுகளை மேய்க்க புறப்படுங்கிறாரு. உடனே அப்பவே ரெடி ஆயிட்டு ஓடிட்டேன். மறுபடியும் பெங்களூருக்கு போயிட்டேன். அப்பா அம்மா விட்டுட்டே போயிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆச்சரியமாய் அவர்களை நடத்தினார். தேவையில் ஆச்சரியமாய் சந்தித்தார். அற்புதமாய் தேவன் நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அம்மா எவ்வளவு பணங்களை கையில வச்சிருந்தாங்க, அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். நான் ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க, நான் முடிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். யோவான் ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை மட்டும் வாசிச்சிருங்க. அந்த வார்த்தை, ஒருவன் என் வசனத்தை, இருங்க, ஒரு வசனம், என் வசனத்தை கை கொண்டால். ஆமென். இப்ப இந்த வசனம் என்கிற இந்த வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சான்? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். ஆமா, இந்த வசனம் எப்ப உள்ள வருதோ அப்பயே ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்றாராம். ஆமென். அவருடைய மகிமையை கண்டோ, பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய ஸ்தோத்திரம் அவருடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையாகவே இருந்தது. ஆமென். பாத்தீங்களா? இந்த வார்த்தை தான் தேவ வசனம் நம்ம சொல்றோம்ல, அதைத்தான் இங்க வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஒருவன் கைகொண்டால், யார் கைகொள்ளுவான்? அன்பா இருக்கிறவன் கைகொள்ளுவான். அப்ப கைகொள்ளும் போது அப்போ ஸ்தோத்திரம் பிதா என்ன பண்ணிடுறாரா? வசனத்தை கைகொண்டு நடக்கிறவன் இடத்துல பிதா அன்பா இருக்கிறாரா? பிதா அன்பா இருக்கிறதுனால ஏசப்பாவும் என்ன பண்றாராம்? சேர்ந்து அவனுக்குள்ள வாசம் பண்றாங்களாம். இப்ப அந்த வார்த்தை தான் என்ன ஆயிடுச்சான்? மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த மகிமையை கண்டோ, அது பிதா ஒரே பேரானுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பான ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
ஆமென். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஆமென். யாரெல்லாம் வாசம் பண்றாங்க நமக்குள்ள? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எங்க வந்துட்டோம் முதலாவது கவனிச்சோம். இப்ப நமக்குள்ள யார் வாசம் பண்றாங்க? அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்ப நாம ஒன்றும் தனிமையானவர்கள் அல்ல. நம்மோடு ஸ்தோத்திரம், நம்மோடு கூட தங்கும்படியாக, நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக தெய்வ சமூகமே இறங்கி நமக்குள்ளே வருகிறது. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், கண்களை மூடி.